அனைவருக்கும் வணக்கம். டில்லியில் இன்று தவேக தலைவர் விஜய் அவர்களிடம் மூன்றாவது கட்ட விசாரணை நடந்து நிறைவடைந்துள்ளது. ஏற்கனவே 2 கட்டமான விசாரணை நடந்தது. செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி கரூரில் நடந்த துயரச் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக விஜய் தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து சிறப்பு விசாரணை வேண்டும் என்று கேட்டார். இந்த அடிப்படையில் தான் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. மூன்றாவது கட்டமாக இன்று விசாரணை நிறைவடைந்தது. நாளை விசாரணைக்கு வர வேண்டியதில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அநேகமாக கிட்டத்தட்ட விசாரணை இன்றோடு நிறைவடைந்திருக்கலாம். ஏனென்றால் விஜய் அவர்கள் விசாரணை முடிந்து வெளியே வருகின்ற பொழுது மிகவும் உற்சாகமாக அங்கு காத்திருந்த தொண்டர்களை பார்த்து கையசைத்து கொண்டே சிரித்த முகத்துடன் வெளியே வந்தது மிகப்பெரிய வியப்பை அரசியல் களத்தில் ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் விசாரணை சென்று வந்த பிறகு அவருடைய முகம் எப்படி இருக்கிறது, அவருடைய பாவனைகள் எப்படி இருக்கின்றதை பார்த்து கூட சில கருத்துக்களை சொல்வார்கள். ஏனென்றால் இந்த விசாரணைக்கு சென்ற விஜய் அவர்கள் காலை 10:30 மணிக்கு விசாரணைக்கு சென்றவர் 5:30 மணிக்கு தான் வெளியே வந்துள்ளார். கிட்டத்தட்ட 7 மணி நேரம் இந்த விசாரணையானது நடந்துள்ளது. 7 மணி நேரம் கழித்து வெளியே வந்த விஜய் அவர்கள் அந்த விசாரணை நடந்த வளாகத்துக்கு வெளியே வருகின்ற பொழுதே தன்னுடைய காரின் சன்ரூஃப், அதாவது டாப் திறந்து கொண்டு நின்று கொண்டு வெளியே வந்து கையசைத்து கொண்டே வந்தவர் தம்ஸ் அப் என்ற சிக்னலை காட்டினார். ஏன தம்ஸ் அப் என்ற கையை உயர்த்தி காட்ட வேண்டுமென்றால் இவருக்கு அதில் ஒரு சாதகம் கிடைத்திருக்கிறது. விசாரணையில் ஏதோ ஒரு பாசிட்டிவ் இவருக்கு கிடைத்திருக்கிறது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவது, அங்கு நின்றிருந்த தொண்டர்கள் அனைவருமே மலர் தூவி மிக பெரிய அளவில் அவருக்கான வரவேற்பை தந்தார்கள். பாதுகாப்பு அதிகாரிகளும் சற்று சுதந்திரமாக விட்டதால் அவர் மிக நிதானமாக அந்த காரில் கையசைத்து கொண்டு அனைவருக்கும் வணக்கம் சொல்லிக்கொண்டு அங்கிருந்து வெளியேறியுள்ளார். இது விஜய்க்கு இவ்வளவு உற்சாகமாக இருப்பதற்கான காரணம் என்ன, குதூகூலமாக வருவதற்கு காரணம் என்ன, தம்ஸ்அப் காட்டிக்கொண்டு வருவதற்கு காரணம் என்ன என்று பல்வேறு கேள்விகள் வந்தால் அது ஒரு ஏதோ பாசிட்டிவ் நடந்திருக்கிறது. காரணம் என்னவென்றால் ஏற்கனவே நாம் சொன்னது போல விஜய் தான் உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் சிறப்பு விசாரணை கேட்டார். அதன்படி நடந்து வருகிறது. இந்த தீர்ப்பில் துவக்கத்திலேயே விஜய்க்கு வெற்றி கிட்டியது. என்னவென்றால் இவர் கேட்டுக்கொண்டபடிதான் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியின் மேற்பார்வையில் இந்த விசாரணை நடக்கிறது. இது முதல் வெற்றி. இரண்டாவதாக தமிழக அரசு நியமித்த அருணா ஜெகதீசன் ஒரு நபர் விசாரணை குழுவானது தடை செய்யப்பட்டு விட்டது. இது விஜய் கிடைத்த 2வது வெற்றி. மூன்றாவதாக சென்னை உயர்நீதிமன்றம் IPS அதிகாரி தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து விசாரணை செய்தது. அதுவும் தடை செய்யப்பட்டது. இது விஜய் கிடைத்த 3வது வெற்றியாக பார்க்கப்படுகிறது. அப்படி என்றால் இன்று நடந்தது என்ன, ஏன் தம்ஸ்அப் காட்ட வேண்டும், ஏன் உற்சாகமாக கையாட்டி அசைத்து கொண்டே வர வேண்டும் என்றால் ஏதோ ஒரு பாசிட்டிவ் சிக்னல் அவருக்கு கிடைத்திருக்கலாம். இரண்டாவது, விஜயிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டது குறித்து பலர் பல வகையாக சொல்வார்கள். எங்களுக்கு சில தகவல் கிடைத்தது, சோர்ஸ் மூலம் கிடைத்தது, சில CBI வட்டாரங்கள் மூலம் கிடைத்தது என்றெல்லாம் பலர் பேசலாம். அநேகமாக என்ன முக்கியமான கேள்வி இருந்திருக்கும் என்றால், இன்று விஜய் ஆஜரானது மார்ச் 15, நாளை மறுநாள் மார்ச் 17 முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி CBI விசாரணை முன்பு ஆஜராகிறார். எனவே இவர் குறித்து சில கேள்விகளை விஜயிடம் கேட்டிருக்கலாம். அதாவது எந்த அடிப்படையில் கரூர் கூட்ட நெரிசல் துயரச் சம்பவத்திற்கு செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு இருக்கு என்று சொன்னீர்கள், அதற்கான காரணம் என்ன என்று கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் நாளை மறுநாள் அவரிடம் விசாரணை செய்வதால் இப்பொழுது இவரிடம் பதில் வாங்கி வைத்திருப்பார்கள். நாளை அவரிடம் விசாரணை செய்கின்ற பொழுது அவர் சொல்கின்ற பதில் என்ன என்று இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் அந்த கேள்வி கேட்கப்பட்டது கூட விஜய்க்கு உற்சாகத்தை தந்திருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏதோ ஒன்று விஜய்க்கு தம்ஸ்அப் காட்டுகின்ற அளவில் ஒரு பாசிட்டிவாக ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்பதை மட்டும் நம்மால் ஊகிக்க முடிகிறது.